ஹாய் காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து தவு கம்பல் கேட்டிருந்தாங்க. தவை வந்து மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு பொரிச்சு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டையும் பூ எண்ணெயில் போடுறேன். சிராயும் செண்டையிலையும் எண்ணெயில் போடுறேன். ரெண்டு எடுத்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். வீட்டுக்கெல்லாம் கொஞ்சமாக தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இதோட பட்டு கையில் அடிக்குது. வீட்டுக்கு கொஞ்சமாக செய்வீங்க, இப்போ வந்து கொஞ்சமாக போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அரைச்சிட்டு இது கூட அரைச்சிங்க. இது வந்து 20 தவு. ஓகே ஃப்ரெண்ட், நான் என்ன செஞ்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நான் வெங்காயத்தை நல்லா அரைச்சிட்டேன். வெட்டி போடுறதோட தவு சம்பளுக்கு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ருச்சியாக இருக்கும். நல்லா அரைச்சிக்கங்க. நல்லா அரைச்சி எண்ணெய் நல்லா வதக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. நல்லா வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டை வதக்கிட்டு தக்காளி பழம் பாருங்க, நான் வந்து 4 பழம் எடுத்துருக்கேன். உரப்பு இல்லாமல் செய்கிறேன். நான் 4 பழம் நல்லா பெரிய பழமாக எடுத்துருக்கேன். கிண்டுங்கய்யா. நல்லா வதக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பால் மிளகாவை எடுத்துக்கிட்டேன். 2 பாலுக்கு என் கை ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால் ஒரு கை ஒரு பால், இன்னொரு கை இன்னொரு பால்னு 2 பால் அரைச்சிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன் தெரியுங்களா, நான் தண்ணி ஊற்ற மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட், 2 கை மிளகாவை அரைச்சிட்டேன். நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா நான் தண்ணி ஊற்ற மாட்டேன். நீங்கள் மிளகாவிலே தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக அரைக்காதீங்க. ஏன்னா இது வந்து வாடை அடிக்கும்ல, மிளகா வாடை நல்லா சுண்டணும்ல. அதனால 2 கை மிளகாவை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். நல்லா சுண்டுட்டோம். நல்லா என்ன அது வாடை போகணும்ல, பட்டை மிளகா வாடை போகணும்ல. நல்லா கொதிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சம்பல் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க, ரொம்ப போடாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே தவுல போட்டிருக்கீங்க, அதனால கொஞ்சமாக போட்டுக்குங்க. பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், சம்பல் நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் பாருங்க, இது என்னன்னா நான் கருப்பு சீனி எடுத்து நல்லா குண்டா பிடிச்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருப்பு சீனி. இது எதுவும் தெரியுங்களா, கலருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கருப்பு சீனி போட்டால் நல்லா ருசியாக இருக்கும் சம்பால். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பு சீனி போட்டிருக்கேன், கொஞ்சமாக கருப்பு சீனி போடுங்க. இது வந்து தவு சம்பால். ஓகே ஃப்ரெண்ட், தவு சம்பால் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஓகே, நீங்கள் என்ன செய்யுங்க, சுக்கா தெரியல, போத்தலில் இருக்கிற சுக்கா, இது சுக்கா கொஞ்சம் ஊற்றிக்குங்க. சுக்கா ஊற்றுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. நான் திக்கு பால் ஊற்றிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சம்பல் இறக்க போகிறோம். இது வந்து தவு சம்பால். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. கொஞ்சம் கோழிஃப்ளவர் போட்டுக்குங்க. கொஞ்சமாக கோழிஃப்ளவர் போடலன்னா பரவாயில்ல, நான் போடுவேன். நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்குங்க. வெங்காயம் பாருங்க, தவு குண்டு குண்டாக இருக்கிறதுனால வெங்காயம் நான் நார்மலாக வெட்டியிருக்கேன். வெங்காயம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் மல்லித்தாள் போட்டுக்குங்க. மல்லித்தாள் எடுக்கிறேன். மல்லித்தாள் கடைசியாக கொஞ்சம் போட்டுக்குங்க. தவு சாம்பார் ரெடி. நான் வந்து தவு வந்து உப்பு லேசாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு பொரிச்சு வச்சுக்கிட்டேன். ரொம்ப பொரிக்காதீங்க, தவு கிராஸ் ஆயிரும். சொப்டா பொரிங்க. தவு போட்டு இறக்கிடுங்க. தவு போட்டு நல்லா கிண்டிட்டு, ஏன்னா ஆல்ரெடி அது வெந்துருச்சு. நீங்கள் வந்து நல்லா வந்து என்ன செய்வீங்க, நல்லா பாருங்க, இந்த மாதிரி கிண்டிட்டு ஓகே ஃப்ரெண்ட், தவு சம்பால் ரெடி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ். நன்றி.